எல்லாருக்கும் வணக்கங்க. இது போன வாரம் எடுத்த மினி விளாக்கு. நாங்கள் வந்து பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து காலையில் நேரமே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே போய் லஞ்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்காவது போகிறது அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். சமைச்சு எடுத்துகிட்டு போய் வர்ற வழியில் எங்காவது மரத்துக்கடையில் நின்று சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான விஷயம். ஆனால் அதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, வெளியில் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா சமைச்சு எல்லாம் பேக் பண்ணி அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் ரெடியாகி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி வெளியில் போகிறப்போ சமைச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்த ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஏதாவது நான் வச்சுக்குவேன். புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி தாளிக்காமல் ஒன் பாட் ரைஸாக வந்து வச்சுருவேன். அதுக்கு வந்து அதிகமாக வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடித்த அரிசியும் பருப்பு சாப்பாடு தாங்க. இன்றைக்கி வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு வந்து நான் பச்சை பயிரில் வந்து பண்ணியிருந்தேன். துவரம் பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு போட்டு பண்ணியிருந்தேன். பச்சை பயிறு லைட்டாக வறுத்துட்டு கழுவி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு ஒன்றா ஊற வச்சு எப்பவும் அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேங்க. இந்த அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு செஞ்ச பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கூட அதுதான் பண்ணியிருந்தேன். காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரவை உப்புமா தாங்க பண்ணேன். அதுவும் சரி கையோடு வந்து தாளிச்சு விட்டேன். அது ஒரு சைடு தாளிச்சு விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டா கிளம்புறக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே குட்டி குட்டி ஹாட் பாக்ஸில் விட்டால் கொஞ்சம் நேரம் சூடு தாங்குங்க. அதனால வந்து பொரியல் ஒரு ஹாட் பாக்ஸ்லேயும் இந்த பச்சைப்பயிறு சாப்பாட்டு ஒன்றுலேயும் போட்டு பேக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மட்டும் பேக் பண்ணேன். தயிர் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றது எல்லாமே பேக் பண்ணிட்டேன். வாட்டர் கேன் இருந்த வாட்டர் கேனில் எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து கூட கொஞ்சம் வந்து சப்போட்டா, அப்புறம் வந்து கொஞ்சம் பிஸ்கட்ஸு இதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். குழந்தைகள்லாம் போடுறதுனால ஏதாவது அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பிளேட் வந்து பாக்கு மட்டை இருந்துச்சுங்க, அது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே பேக் பண்ணி நானும் ரெடி ஆகிட்டு எல்லாம் கொண்டு போய் காரில் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது தான் நமக்கு ஒரு பெருமூச்சே வருங்க. ஏன்னா எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது காலையிலேருந்து வேலை செஞ்சு இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு வகையான சந்தோஷமாக தாங்க இருக்கும். யாரெல்லாம் வெளியில் போகிறப்போ இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.